ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். குறுகிய மனப்பான்மையோடு இருக்கின்ற ஜெபமாக அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலமாக இருக்கும். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் உண்ணா நோன்பு இருப்போம். வெறும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக உண்ணா நோன்பு அல்ல, மாறாக நம்முடைய மனதை ஒரு கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்காக உண்ணா நோன்பு இருப்போம். தான தர்மங்கள் செய்வோம், சும்மா செய்யணும் என்ற கடமைக்காக அல்ல, மாறாக எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தை விதைக்கின்ற விதத்தில் அந்த தான தர்ம காரியங்களை செய்வோம், ஜெபிப்போம். நமக்காக மட்டுமல்லாமல் பரந்த உள்ளத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் ஆசிரியும் அருளையும் பொழிகின்ற காலமாக மாறும். எனவே இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவன் குழந்தை இயேசு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிவாராக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டும் என்று இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல் முறையில் அமைய வேண்டும் என்று தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையாக இறைவா, இதோ உம்முடைய குழந்தைகளாகி நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய நல்வாழ்விற்கும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாறுவதற்கும் எவை எவை தேவை என்பதை நீர் ஒருவரே அறிவீர். அவைகளால் நிரப்பி நாங்கள் என்றும் உமக்கேற்றவர்களாக வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Amen.
உழைப்பையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாவல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஊய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிருளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எங்களுக்கு இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆயர் அமல்ராஜ், உதகை ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்திரளும். நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை சொல்லியருளும், நலமடையும். அன்பு சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியிலே திருப்பலியில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் அன்பு இறைமக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. கும்பகோணம் மறை மாவட்டத்தின் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 ஆண்டு குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களால் இந்த திருத்தலமானது திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி புனிதப்படுத்தப்பட்டு மறைமாவட்ட திருத்தலமாக அறிவிக்கப்பட்டு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதங்களில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்லுகிறார்கள். இன்று திருப்பலி உபயம் செய்கின்ற சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பத்திலே கார்த்திக் என்ற சகோதரர் இப்படியாக வந்து குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து சென்றதன் வழியாக அவர் தன்னுடைய இன்டர்வியூவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை கிடைத்துள்ளதாக சாட்சி சொல்லுகிறார். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் காலை 11:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கிறார்கள். இந்த திருத்தலம் சென்னை திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. உங்கள் ஜெபத்தையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய முகவரி: பங்கு தந்தை அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் திருச்சி 6211
6. தொலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலி மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்துள்ள சென்னை குமார் தில்லைக்கரசி குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பத்தையும் இதைப்போல திருப்பலி உபயம் செய்ய முன் வருபவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் என்ற வசதியை பயன்படுத்தி லூர்து டிவி இணைப்பில் சென்று கண்டு எந்த நேரத்திலும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலக சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரியர் பெற தலைகுனிந்து மன்றாடுவோம். தாம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டி உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாக இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இன்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவி அளித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் பாதநிலை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.